உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுக நகர் பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் அரசியல் அமைப்புக்கு முரணானது இல்லை. சட்ட அதிபர் ஜனாதிபதி செயலாளருக்கு அறிவிப்பு. துறைமுக நகர் திட்டத்தில் சீன மேம்பாட்டு நிறுவனத்துக்கு சொந்தமான நிலத்தை குத்தகைக்கு விட இலங்கை அரசின் ஒப்புதலும் தேவை. அமைச்சர் அலி சப்ரி. 5000 ரூபாய் கொடுப்பனவு இதுவரை வழங்கப்படாதவர்களுக்கு நாளை முதல் வழங்கப்படும். அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளும் நாளை முதல் வழமை போல் திறப்பு. இந்தியா பிரேசிலில் கட்டுக்கடங்காமல் பரவும் கோவிட் வைரஸ். உலக அளவில் கொரோனா வைரஸ் உயிரிழப்பு 30 லட்சத்தை கடந்தது. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறைக்கு பிறகு நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளும் நாளை முதல் வழமை போல் மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளும் 2ஆம் தவணை கற்றல் செயற்பாடுகளுக்காக நாளைய தினம் திறக்கப்பட உள்ளன. கடந்த 9ஆம் தேதி 1ஆம் தவணைக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருந்த நிலையில் நாளைய தினம் முதல் 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி மேல் மாகாண பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கான சுகாதார வழிகாட்டியானது கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த சுகாதார வழிகாட்டியின் அடிப்படையிலேயே நாளைய தினம் சகல பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் தொற்று நீக்கும் நடவடிக்கைகளை அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்கள் குறித்த பிரதேச பொது சுகாதார பரிசோதகரை தொடர்பு கொண்டு மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். சுகாதார வழிகாட்டுதல்களின்படி பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பான முந்தைய சுற்றறிக்கையின்படி பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதேபோல கொரோனா தொற்றினால் மூடப்பட்ட சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளன. தொழில்நுட்ப பீட மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் முதலில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் உதய ரத்நாயக்க தெரிவித்தார். அறிவியல், மொழி மற்றும் புவியியல் பீடங்களின் கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 20ஆம் தேதியும், முகாமைத்துவ பீடத்தின் கற்பித்தல் நடவடிக்கைகள் எதிர்வரும் 24ஆம் தேதியும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. குறித்த பீடங்களின் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்தினம் விடுதிகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என சப்ரகமுவ பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் உதய ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுக நகர் பொருளாதார ஆணைக்குழு சட்டம் மூலம் அரசியல் அமைப்பிற்கு முரணானது இல்லை என சட்டமா அதிபர் தப்புலத லிவேரா ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி PB ஜெயசுந்தரவுக்கு அறிவித்துள்ளார். கலாநிதி PB ஜெயசுந்தர சட்டமா அதிபருக்கு அனுப்பிய கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையிலேயே சட்டமா அதிபர் தப்புலத லிவேரா அறிக்கையொன்றின் மூலம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த சட்ட மூலம் குறித்து இன்றும் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். கொழும்பு துறைமுக நகர் பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பில் இன்றும் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அமைச்சர் அலி சப்ரி, நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா ஆகியோர் கருத்து தெரிவித்திருந்தனர். இதேவேளை எதிர்க்கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹர்ஷடி சில்வா மற்றும் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். உலகின் முதலீட்டாளர்கள் பார்க்கின்ற 2 விடயங்கள் இருக்கின்றன. வியாபாரம் செய்ய சிறந்த நாடு எது என பார்க்கும் பொழுது நாம் 99வது இடத்தில் உள்ளோம். அப்படியென்றால் இன்னும் 98 நாடுகளை தாண்டி வர வேண்டும். நீதிமன்ற செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் 180 நாடுகளில் 165வது இடத்தில் இருக்கின்றோம். இதனை மாற்றி புதிய வழிமுறையொன்றை முதலீட்டாளர்களுக்கு நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். 2013ஆம் ஆண்டு இதனை கையொப்பமிட்டு அவர்கள் இதற்கு 1.5 பில்லியன் ரூபாய் செலவிட்டு இந்த கடலை நிறைக்காவிட்டால் எங்களுக்கு கடலின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே மீதமாக இருந்திருக்கும். அவர்கள் முதலீடு செய்கின்றனர் என்றால் அந்த முதலீட்டாளரும் லாபத்தை எதிர்பார்ப்பார்கள். அவர்களின் லாபம் தான் 143% நிலப்பகுதி. இதனை கொடுக்கவும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. 123 அரசாங்கத்தின் பகுதியாக இருக்கிறது.
அரசாங்கத்தின் கீழ் வராத 143% 99 வருட குத்தகையில் இருக்கிறது. அவர்கள் மீண்டும் குத்தகைக்கு வழங்குவது என்றால் நகர அதிகார சபை கையொப்பம் இட வேண்டும். எனவே எங்கள் அதிகாரத்தை மீறியது என்று சொல்வது பொய். இதற்கு முழுமையாக இலங்கை சட்டமே உள்வாங்கப்படுகிறது. இது எங்கள் நாட்டின் அபிவிருத்தியின் திருப்புமுனை. இது உண்மையில் கொண்டாடப்பட வேண்டிய விடயம். பயப்பட எதுவும் இல்லை. இதில் முதலீட்டாளர்களை இலங்கைக்கு கொண்டு வரவே போட்டி நடக்கிறது. பாதி பூமி எங்களுடையது என்றால், உரிமை எங்களுக்கானது என்றால், அவர்களுக்கு சொந்தமான பகுதியை கூட குத்தகைக்கு விட எங்களிடம் கையொப்பம் இட வேண்டும் என்றால், நாட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால், யாப்புக்கு கீழ் என்றால், நாட்டு நீதிமன்றங்களில் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால், இது எப்படி இன்னொருவரது இடமாக இருக்க முடியும்? ඔවුන්ට අයිති කොටස පවා බදු දීමට අපි අස්සම් කළ යුතු නම් රටේ සාමාන්‍ය නීතිය නම් ක්‍රියාත්මක වෙන්නේ ව්‍යවස්ථාවට යටත් වුණා. රටේ තියෙන උසාවි වලට ගිහිල්ලා නම් ප්‍රශ්න විසඳ ගත යුත්තේ. කොහොමද වෙන කාගේ හරි මොනවා එකක් වෙන්නේ? මේ වරාය නගරේ සාර්ථකත්වය බලපානවා. இந்த துறைமுக நகரின் வெற்றி நாட்டின் எதிர்கால அபிவிருத்திக்கு காரணமாக அமையும். இதனை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் இலங்கை சட்டத்தின்படி பணிபுரிய நேரிடும். இலங்கையர்களுக்கு சமமான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். இலங்கை பாராளுமன்றத்திற்கு கீழ் வர வேண்டும். இவ்வாறு மறுசீரமைக்கப்படுகின்ற சட்டங்கள் அப்படித்தான் அமைய வேண்டும். இது பிழை என்று நாம் காணவில்லை. அவைதான் நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். சகலருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்ட நகல் ஒன்று உருவாக்கப்படும் என்றால், முதலீட்டாளர்களை அழைக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்க முடியும் என்றால், உலகின் முன்னணி முதலீட்டாளர்களை இங்கே கொண்டு வர முடியும். உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வங்கிகளை இங்கே கொண்டு வர முடியும். ஆனால் நாடாளுமன்றத்தை மதிக்காமல் நிறைவேற்றதிகார ஜனாதிபதிக்கு சட்டம் உருவாக்க கொடுத்தால், முழுமையான கண்காணிப்பை தன் கீழ் எடுத்தால் இந்த விடயம் தோல்வியுற்றி தீரும். පාර්ලිමේන්තුවට පයින් ගහලා හරි විධායක ජනාධිපතිවරයාට නීති හදන්න මේ අවස්ථාව දීලා සම්පූර්ණයෙන්ම නියාමනය තමන්ගේ අතට අරගෙන එහෙම කරන්න ගියොත් එහෙම මේක සම්පූර්ණයෙන්ම අසාර්ථක වෙනවා. සුප්‍රම සවියෙන් කිව්වොත් මේ පනතේ මෙන්න මේ වගන්තියට තුනෙන් දෙකක් ඕනේ. இந்த பிரிவுகளுக்கு 3 இல் 2 வேண்டும். இதை பெரும்பான்மையோடு நிறைவேற்ற முடியும். இந்த விடயத்துக்கு மக்கள் வாக்கெடுப்பு வேண்டும் என உயர்நீதிமன்றம் சொன்னால் அதனை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கின்ற வளமையான நிலைகளில் முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். அவர்களுக்கு தேவையான விதத்தில் சூழலை உருவாக்க வேண்டும். முழு உலகம் அதனை செய்கிறது. எங்கள் பக்கம் குறைகள் இருந்தால் அது பற்றி தேரர்களுக்கு தெளிவுபடுத்த நாம் தயாராக இருக்கிறோம். அத்தோடு எதிர்வரும் 5 வருடங்களில் 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொண்டு வர எதிர்பார்த்துள்ளோம். சிலர் இதனை கொழும்புக்கு மட்டும் என்று சொல்கின்றனர். கொழும்பை தலைமையகமாக கொண்டு இந்த துறைமுக நகரம் முன்னெடுக்கப்பட்டால் அதன் வெற்றி கிராமங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சுகத்தை அடைய வெற்றியடையாத ஒரு முயற்சியில் தான் அவர்கள் இருக்கின்றனர். ව්‍යාපාරය වෙනකොට ලංකාවට එන ඩොලර් වලින් ගම්පාවට එන විදේශ ආදායමෙන් මේවා ගලා බසින්නේ නගරයට නෙමේ ගමට. මේ මහා කාලකන්ණි සුවයක් ලබන්න ඉතාමත්ම අසාර්ථක උත්සාහයක යෙදෙනවා. ඔය ඉතින් මේගොල්ලන්ට මේ යන ආකාරයට චීන කොමියුනිස්ට් පක්ෂයේ ශාඛාවක් හැරෙනවා ඇර වෙන මොකුත් ඒගොල්ලන්ට හදන්න අදහසක් නැහැ. செல்கின்ற விதத்தை பார்த்தால் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு கிளையை திறப்பதை தவிர இவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சீனா என்பது சர்வதிகார நிகழ்ச்சி நிரல் ஒன்றின் கீழ் மேலாதிக்க பயணம் ஒன்றை செல்லும் ஒரு ஜனநாயக அரசியல் விடயம் ஒன்றுக்கு இடம் கொடுக்காத கட்சிதான் சீன கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த நாடு எதிர்காலத்தில் சீனாவை நிர்வகிக்கும் முறையில் அதன் கீழ் கொண்டு வரவா முயற்சிக்கின்றனர். வெவ்வேறு கருத்துக்களை உடைய ஏனைய அரசியல் கட்சிகளின் இடங்களை மூடி ஜனநாயக உரிமைகளை கட்டுப்படுத்தி, எங்கள் பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி, எங்களை கட்டுப்படுத்தி சீன கம்யூனிஸ்ட் கட்சி செய்கின்ற வேலையை செய்ய முனைவது போன்ற முயற்சியை மேற்கொள்கிறது என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது. මේ රට තුල යන්න යනවද කියන සැකය අපිට දැන් පහළ වෙලා තියෙනවා පෞගිය කාලේ ආණ්ඩුවේ ක්‍රියාදාමයත් එක්ක. අද චීනය කියලා කියන්නේ ලෝකයේ බලතුලනේ උඩිම තියෙන රට. இன்று சீனா என்பது உலகின் அதிகாரம் கொண்ட நாடுகளில் மிகவும் மேலே இருக்கின்ற நாடு. சிலர் இன்னும் அமெரிக்கா என்று சொல்ல முனைகின்றனர். இன்று உலகின் அதிகார சமநிலை மாறியுள்ளது. இந்த ஆணைக்குழுவின் பிரிவுகளுக்கு சீனா ஒப்புக்கொண்டது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. யாராவது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்றால் அவர்கள் துபாய்க்கு சார்பானவர்கள். இதற்கு எதிரானவர்கள் இந்தியா, மலேசியா, தென்கொரியா, துபாய் போன்ற நாடுகளின் பக்கமே நிற்கின்றனர். ஒரு முதலீட்டாளர் 7 இடங்களுக்கு சென்று செய்கின்ற வேலையை ஒரு இடத்தில் செய்ய முடியும். 7 இடங்களுக்கு சென்றால் பணி நடக்காது, சென்று விடுவார்கள். ஆணைக்குழு வரவில்லை என்றால் கடந்த அரசாங்கம் கையொப்பமிட்ட உடன்படிக்கையின்படி சீனா உறுதியான ஒரு பங்காளி. ஆணைக்குழு வந்த பின்னர் 5 பேரும் இலங்கையர்கள். எங்களுக்கு தாருங்கள் என்று சீனாவுக்கு கேட்க முடியாது. යම්කිසි කෙනෙක් මේකට විරුද්ධ නම් ඒගොල්ලෝ කඩ යන්නේ දැනුවත්ව නොදැනුවත්ව ඩුබායි වල ෆ්‍රී ට්‍රේඩ් zone එකට. මේකට විරුද්ධව කඩ යන්නේ ඉන්දියාවට. මේකට විරුද්ධව කඩ යන්නේ මලේසියාවට. මේකට විරුද්ධව කඩ යන්නේ දකුණු කොරියාවට. ඩුබායි වලට. இதேவேளை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் ஒன்று நாளை காலை 10 மணிக்கு இடம்பெறவுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் அலரி மாளிகையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஆளும் கட்சியின் பங்காளி கட்சி தலைவர்களுக்கிடையில் இடம்பெறவுள்ள நாளைய கூட்டத்தின் போது மாகாண சபை தேர்தல் மற்றும் தேர்தல் முறைமை தொடர்பில் கலந்துரையாடப்படவுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் சட்டம் தொடர்பில் ஆளும் கட்சியின் தலைவர்களிடத்தில் பொது இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு இந்த கூட்டத்தின் போது எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். துறைமுக நகர ஆணைக்குழு சட்டம் மூலம் மே தின கூட்டத்தொடர் என்பன குறித்தும் நாளை இடம்பெறவுள்ள ஆளும் கட்சியினது பங்காளி கட்சி தலைவர்களின் கூட்டத்தின் போது அவதானம் செலுத்தப்படவுள்ளதாக அமைச்சர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். 5000 ரூபாய் கொடுப்பனவு இதுவரை வழங்கப்படாதவர்களுக்கு நாளை முதல் குறித்த கொடுப்பனவு வழங்கப்படும் என சமுர்த்தி பணிப்பாளர் நாயகம் பந்துல திலகசிறி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரத்தின் முதல் சில நாட்களில் 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கி நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட சமுர்த்தி பெறுநர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்காக 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் தீர்மானித்ததை அடுத்து இந்த கொடுப்பனவு பணி ஆரம்பிக்கப்பட்டது. புது வருடம் ஆரம்பமான தினம் மாத்திரம் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவது தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இந்த வேலை திட்டம் கடந்த வியாழக்கிழமை ஆரம்பமானது. தற்போது இலங்கையில் 1073 சமுர்த்தி வங்கிகளில் 5000 ரூபாய் என்ற சமூக பாதுகாப்பு நல உதவித்தொகையை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. தற்போதைய நிலையில் 23 லட்சத்திற்கும் அதிகமானவர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமைக்கு அடுத்த 2-3 நாட்களுக்கு அனைவருக்கும் இந்த கொடுப்பனவை வழங்கி நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக சமுர்த்தி பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான நிதியை சமுர்த்தி வங்கிகளுக்கு அனுப்பியுள்ளதாகவும் இல்லையென்றால் உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களை சமர்ப்பித்து தேவையான நிதிகளை அந்தந்த பகுதிகளுக்கு பெற்றுக்கொள்ளுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிகா 2ஆம் கோவிட்-19 தடுப்பூசியினை செலுத்துவது தொடர்பில் நாளைய தினம் தீர்மானிக்கப்பட உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களில் மேலும் 281 பேர் இன்றைய தினம் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதற்கமைவாக நாட்டில் இதுவரையில் கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 93,113 அதிகரித்துள்ளது. இதேபோல கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 617 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் கோவிட்-19 தொற்றுறுதியானவர்களில் அதிகமானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். கோவிட்-19 கட்டுப்படுத்தும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் இதனை தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் நேற்றைய தினம் 57 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. அதே நேரம் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய 49 பேரும், குருநாகல் மாவட்டத்தில் 33 பேரும், திருகோணமலையில் 20 பேரும், யாழ்ப்பாணத்தில் 15 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 14 பேரும் நேற்று இனம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் கம்பஹாவில் 22 பேருக்கும், களுத்துறையில் 11 பேருக்கும், கண்டியில் 7 பேருக்கும், மாத்தறையில் 10 பேருக்கும் இவ்வாறு கோவிட்-19 தொற்று உறுதியானதாக கோவிட்-19 கட்டுப்படுத்தும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் மேலும் 260 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 96,699 அதிகரித்துள்ளது. மேலும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 617 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குருநாகல் சுகாதார பிரிவின் கணேவத்து மருத்துவ அதிகாரி பிரிவில் உள்ள திட்டவல்காய பகுதியில் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. திட்டவல்காய பகுதியில் 29 கொரோனா தொற்றாளர்கள் பதிவானதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கணேவத்து சுகாதார மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த பகுதியில் 64 குடும்பங்களை சேர்ந்த 267 நபர்கள் இதுவரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் எனவும் சுகாதார மருத்துவ அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனகா 2ஆம் கோவிட்-19 தடுப்பூசியை 10 வாரங்களிலா அல்லது 12 வாரங்களிலா செலுத்துவது என்பது தொடர்பில் நாளைய தினம் தீர்மானிக்கப்பட உள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். தடுப்பூசி தொடர்பான நிபுணர் குழு தொற்றுநோய் தடுப்பு பிரிவில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு கூட உள்ள நிலையில் அது தொடர்பான தீர்மானத்தை எடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார தரப்பினர் எச்சரித்து வருகின்ற நிலையில் சில பொது இடங்களில் பொதுமக்கள் கொரோனா சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் செல்வது எமது கமராக்களில் இவ்வாறு பதிவாகியுள்ளது. சில பொது இடங்களில் பொதுமக்கள் கொரோனா சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் செல்வது தற்போது அதிகரித்துள்ளது.
அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவை பணிமனைக்குட்பட்ட மருதுமுனை, கல்முனை, நட்பிட்டிமுனை, நாவிதன்வெளி, சமாந்துறை, நிந்தவூர் பகுதிகளில் உள்ள பிரதான வீதிகள் மற்றும் பொது நிறுவனங்களில் இவ்வாறான நடைமுறைகள் கவனயீனமாக பின்பற்றப்படுகின்றன. சுகாதார அதிகாரிகள் இந்த விடயத்தினை கவனமெடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையும் விடுக்கின்றனர். பாடசாலைகளை உடைத்து 40 லட்சம் பெறுமதியான இலத்திரனியல் கற்றல் உபகரணங்களை திருடிய குற்றச்சாட்டில் 3 பேர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை, முழங்காவில், குமுளமுனை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மூவரும் இணைந்து கடந்த 4 மாதங்களில் யாழ்ப்பாணம், மானிப்பாய், காங்கேசன்துறை, சாவகச்சேரி மற்றும் பூநகரி போலீஸ் பிரிவுகளில் உள்ள 9 பாடசாலைகளை இரவு வேளைகளில் உடைத்து பெறுமதியான இலத்திரனியல் கற்றல் உபகரணங்களை திருடியுள்ளனர். திருடிய பொருட்களில் ஒரு பகுதியை விற்பனை செய்தும் உள்ளனர். செம்மணியில் வைத்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். எங்களுடைய பாடசாலை மட்டுமில்லை, யாழ் மாவட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட 15 பாடசாலைகளுடைய பொருட்களை கண்டுபிடித்து மீட்டு தந்து எங்களுடைய யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவு சேர்ந்த போலீசாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை. களுத்துறை பொந்துப்பிட்டி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்தார். பொந்துப்பிட்டிய பகுதியை வசிப்பிடமாக கொண்ட நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதுடன் இவரிடமிருந்து 6 ரவைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த 5 நாட்களில் மாத்திரம் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 1834 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இந்த மாதம் 13ஆம் தேதி முதல் இன்று காலை 6 மணி வரை மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும், மேலும் குடிபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் அனைத்து போலீஸ் பிரிவு பொறுப்பு அதிகாரிகளுக்கும் அதிவேக நெடுஞ்சாலை பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர்களுக்கும் போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளது. இன்று மதியம் 12 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை அனைத்து வீதிகளிலும் அதிவேக வீதிகளின் நுழைவாயில்களிலும் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தலங்கம ஹீனடி கும்புர பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த பெண் ஒருவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்களிடமிருந்து 500 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இக்கைது நடவடிக்கையில் நோனாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய பெண் ஒருவரும், அம்பலாந்தோட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய இளைஞருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இருவரும் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளமையும் இவர்களை ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் தலைமறைவாகியுள்ளதாக சந்தேகிக்கப்படும் கலு சாகர மற்றும் முது என்ற பெண் இந்த போதைப் பொருள் வியாபாரத்தை வழிநடத்தி செல்வதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பரவிப்பாஞ்சான் குளத்திற்கு குளிக்கச் சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வனர்த்தம் இன்று காலை 11 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. நீரில் மூழ்கி உயிரிழந்த சிறுவர்கள் முள்ளிப்புத்தானே ஈச்சநகர் பகுதியைச் சேர்ந்த 13 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முள்ளிப்புத்தானே பிரதேசத்தில் உள்ள பரவிப்பாஞ்சான் குளத்துக்கு குளிக்கச் சென்றபோது நீரில் மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்டு கந்தலாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலேயே அந்த சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த சிறுவர்களின் சடலம் தற்போது கந்தலாய் வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா வைரப்புளியங்குளம் குளக்கட்டு பகுதியில் மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் மருத்துவ கழிவுகளை வீசிய ஒருவர் அந்த பகுதி மக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். குறித்த வைரப்புளியங்குளம் குளக்கட்டு பகுதியில் தொடர்ச்சியாக மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பொருட்கள் வீசப்பட்டு வருகின்றமையும் இதனால் அந்த பகுதியூடாக போக்குவரத்து செய்யும் மக்களும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மறைந்த இந்திய நடிகர் விவேக்கின் அஞ்சலி நிகழ்வும் மரநடுகையும் வவுனியா புதிய கற்பகபுரம் விளையாட்டு மைதானத்தில் இன்று இடம்பெற்றது. சுயாதீன தமிழ் இளைஞர் அமைப்பின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சுயாதீன தமிழ் இளைஞர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள், புதிய கற்பகபுர மக்கள், சிறுவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியா ஓமந்தை சோதனை சாவடி ஊடாக செல்லும் வாகனங்கள் மீதான சோதனை கெடுபிடிகள் அதிகரித்துள்ளதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர்.
வவுனியா ஓமந்தே A9 வீதியில் உள்ள சோதனை சாவடியில் நேற்று மாலை மரம் கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் ஒன்று இராணுவத்தினர் வழிமறித்த போது நிறுத்தாது இரு இராணுவத்தினர் மீது மோதியதுடன் அங்கிருந்து தப்பிச் சென்று பாலம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தது. இதில் இரு இராணுவத்தினர் படுகாயமடைந்திருந்ததுடன் வாகன சாரதி தப்பியோடியிருந்தார். இதனை அடுத்து குறித்த இராணுவ சோதனை சாவடி ஊடாக செல்லும் மோட்டார் சைக்கிள்கள், பேருந்துகள் மற்றும் ஏனைய வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் மறிக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டதுடன் சில மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் குறித்த இராணுவ சோதனை கெடுபிடிகளால் பயணிகளும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பல இடங்களில் இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் தென்கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் சிறிதளவிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதேபோல ஹெட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட டிகோயா போர்டைஸ் பகுதியில் நேற்று மாலை பெய்த கடுமழை காரணமாக காசல்ரி நீர்த்தேக்கத்திற்கு நீர் வழங்கும் தோட்டப்பகுதியில் அமைந்துள்ள சிறிய ஆறு பெருக்கெடுத்ததால் வெள்ளம் அந்த பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்புகளுக்குள்ளும் கடைகளுக்குள்ளும் உட்புகுந்ததால் 50 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டனர். எனினும் நீர் வடிந்து சென்றதன் பின் தங்களுடைய வீடுகளுக்கு சென்றுள்ளனர். இந்த பகுதியில் மழை காலங்களில் ஆற்று நீர் பெருக்கெடுப்பதால் பல இடர்களை சந்தித்து வருவதாக இங்குள்ள மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த அளவில் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை பகல் 1 மணிக்கு. அதுவரை யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.